पीछे से क्लियर करो, पीछे से क्लियर। अरे यार वो सर क्लियर यार। कांग्रेचुलेशन। बने हो रश्मिका देवरकोंडा, रश्मिका देवरकोंडा। ना 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 நடிகை ராஷ்மிகா மந்தானா அண்ட் விஜய் தேவரகொண்டாவுக்கு நேற்று திருமணம் கோலாகலமா நடந்து முடிஞ்சது. அதுவும் ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூர் நகர்ல ரொம்பவே பிரம்மாண்டமா நடந்துச்சு. பல வருஷங்களா கிஸ்கிஸ்கப்பட்டு வந்த இந்த காதல் ஜோடி திருமண மந்தத்துல இணைஞ்சாங்க. அதுவும் இரண்டு வீட்டாருடைய குடும்ப பாரம்பரியத்தை மதிக்கும் வகையில தான் திருமணமும் இரண்டு விதமான முறையில் நடத்தப்பட்டிருக்கு. காலையில 10 மணிக்கு விஜய் தேவரகொண்டாவுடைய தெலுங்கு பாரம்பரிய முறையில தாலி கட்டும் வைபவம் நடந்துச்சு. அதே மாதிரி மாலை 5 மணிக்கு ராஷ்மிகாவுடைய பூர்வீகமான கொடவா கலாச்சார முறையில திருமண சடங்கும் நடந்துச்சு. இதுல பாரம்பரிய கொடவா சிலை அணிந்து ராஷ்மிகா கலந்துக்கிட்டாங்க. இந்த திருமணத்துடைய பெயரை விரோஷ்னு பேரிட்டிருக்காங்க. ரசிகர்கள் நீண்ட காலமா இந்த ஜோடியை விரோஷ்னு அழைத்துட்டு வந்தாங்க. அந்த அன்பை மதிக்கும் வகையில தான் திருமணத்துக்கு அதிகாரப்பூர்வமா த வெட்டிங் ஆஃப் விரோஷ்னு பெயரிடப்பட்டுச்சு. இவங்களுடைய திருமணத்துல ஹைலைட்டா சங்கீத் நிகழ்ச்சி நடந்துச்சு. விஜயோடைய அம்மா ராஷ்மிகாவுக்கு குடும்ப பாரம்பரிய தங்க வடிவம் பரிசா கொடுத்திருந்தாங்க. அதோட ராஷ்மிகா சாமி சாமி பாடலுக்கு நடனமாடி அனைவரையும் உற்சாகப்படுத்தியிருந்தாங்க. அதே மாதிரி விஜயும் ஒரு அழகான பாட்டுக்கு டான்ஸ் பண்ணியிருந்தாரு. நேற்று ராஷ்மிகா அண்ட் விஜய் தேவரகொண்டா அவங்களுடைய சோஷியல் மீடியா பேஜில் அதிகாரப்பூர்வமாக அவங்களுடைய திருமண ஃபோட்டோஸை வெளியிட்டிருந்தாங்க. அந்த ஃபோட்டோஸை பார்த்த ஃபேன்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு வாழ்த்து மலைகளை பொழிய ஆரம்பிச்சிட்டாங்க. இதை தொடர்ந்து தான் புதுமண தம்பதிகளான விஜய் தேவரகொண்டா அண்ட் ராஷ்மிகா 2 பேரும் ஜெய்ப்பூர் ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்காங்க. அதுவும் ஒன்றா சேர்ந்து கை கோத்து வந்திருக்காங்க. அந்த சமயத்தில் அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே பலரும் கத்த அவங்களோட பிளெஸிங்ஸ் எல்லாத்தையுமே ஏற்றுக்கிற மாதிரி ராஷ்மிகா பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோலாம் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாயிட்டு வருது. மேலும் இந்த கியூட் கப்பல் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் கிட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க.